இவனோட சப்போர்ட்டால தாண்டா அவன் வேற இடத்துல வேலைக்கு சேர்ந்திருக்கான். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இவன் நடந்துக்கிறான். அப்படியாடா? பாட்டி சொல்றதெல்லாம் உண்மையா? கூப்பிடு அந்த நாகராணிய. இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். அவளை உன்னை காப்பாத்த சொல்லு பார்க்கலாம். என்னை விட அதிக சக்தின்னு சொன்னல, கூப்பிடு. அது சரி, எதுக்காக நீங்க அர்ஜுன ஃப்ராடுங்கறீங்க? அப்படி என்ன ஃப்ராடத்தை நாம பண்ணிட்டான்? தக்ஷக வனத்துல அமிர்தாவை பார்த்தேன்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லைன்னு வந்து சாதிச்சான்ல. பாபா, என்ன இது? என்ன உருண்டு இது? இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? வினாக்கா, வினாக்க நாகா வா. ஜெய் மகாகாளி. பாபா, இந்த ஆள் யாரு? பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கா. சரோஜா, சித்தப்பா சித்தி ஏன் சாப்பிட வரல? நீ அவங்கள சாப்பிட கூப்பிடலையா? நான் கூப்பிட்டேங்க. அவங்க ஏதோ பார்ட்டிக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்களாம். ஓ, எனக்கு கொஞ்சம் சாம்பார் ஊத்துறியா? சரிங்க. அமிர்தா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா. என்ன இது? ஏன் எனக்கு இப்படி எல்லாம் ஆகுது? என் தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போகுது. ஏதோ ஒரு சக்தி என் கழுத்தை நெருக்கிற மாதிரி இருக்கு. இது எதோட அறிகுறி? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. என்னாச்சு அமிர்தா? சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாதிலேயே எழுந்திருச்சுட்டு. எனக்கு சாப்பாடு வேண்டாமா, போதும். ஏன் அமிர்தா, என்னாச்சு? சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, வேண்டாம். அமிர்தா திடீர்னு ஏன் இவ்வளவு படபடப்பானா? அவ மனசு புண்படுற மாதிரி இங்க யாராவது பேசுனாங்களா? இல்லைங்களே, அந்த மாதிரி யாரும் அவகிட்ட பேசல. ஆனா அன்னைக்கு சூரிய கிரகணத்துக்கு அப்புறத்துல இருந்து அவ கொஞ்சம் சோகமாவே இருக்கா. முன்ன மாதிரி கலகலன்னு பேசுறதே இல்ல. எப்பவும் ரூம்குள்ள உட்காந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்கா. என்னன்னு கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. என்ன ஆச்சோ தெரியல. அவளை நினைச்ச ரொம்ப கவலையா இருக்குங்க. ஏதாவது மன கஷ்டமா இருக்கலாம். பாவம், அப்பா அம்மாவை பறி கொடுத்த பொண்ணு இல்லையா? திடீர்னு அவங்க ஞாபகம் வந்திருக்கும். நீ கொஞ்ச நேரம் கழிச்சு போய் அவகிட்ட ஆறுதலா 2 வார்த்தை பேசு. சரிங்க. பாபா, இவ யாரு? அவன் உடம்பு கல்லு மாதிரி இருக்கு. பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. எதுக்காக இவனை வர வச்சீங்க? ருத்ரா, இவன் பேரு பீனகா. நாக வம்சத்துல இவனை விட ஒரு விஷப்பாம்பு வேற எதுவும் கிடையாது. அந்த ராஜநாகமே இவன் கடிச்சா செத்து போயிடும். வினாக்க நாகனால கடிப்பட்டதுக்கு அப்புறம் யாராலையும் பழைக்க முடியாது. அப்படியா பாபா? அப்ப நான் இவனை வச்சு நமக்கு தொந்தரவு கொடுக்கிற அந்த நாகராணிய. உன்னோட யூகம் சரியானது ருத்ரா. வினாக்க நாகனை கூப்பிட்டது அந்த காரணத்துக்காகத்தான். இவனை வச்சு அந்த நாகராணிய நான் அழிச்சு காட்டுறேன். இன்னைக்கு அந்த நாகராணி செத்து போயிடுவா. எப்படி பாபா?
இவனை வச்சு நாகராணியை சாகடிக்கிறதெல்லாம் சரி, அதுக்கு நாகராணி முதல்ல எங்க இருக்கான்னு தெரியணும்ல. ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் வலை வீசி தேடுற நமக்கே அவ எங்க இருக்கான்னு தெரியல. இவனுக்கு போய் அவ எங்க இருக்கான்னு எப்படி தெரியும்? நமக்கு தெரியலனா என்ன ருத்ரா, இவனுக்கு எல்லாமே தெரியும். அப்படிப்பட்ட விசேஷமான சக்திகள் இவங்கிட்ட இருக்கு. அந்த வாசுகி இவனுக்கு அப்பேற்பட்ட சக்திய அருளி இருக்கான். அப்படியே பாபா, அப்பனா அந்த நாகராணி எங்க இருக்கான்னு கேளுங்க. நாமளும் இவன் கூடவே போலாம். நான் அவளை பார்த்தாகணும் பாபா. அவ சாகிறத பார்த்து நான் சந்தோஷப்பட்டே ஆகணும். ருத்ரா, இவன் மனுஷங்களோட பாஷைய பேச மாட்டான். ஆனா நாம பேசுறது அவனுக்கு நல்லா புரியும். அதே மாதிரி இவன் நம்ம மொழிய பேசலனாலும் தான் சொல்ல நினைக்கிறத நமக்கு புரிய வைப்பான். ஆனா அவன் சொல்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு நாகத்தால தான் முடியும். அதே மாதிரி அவன் சொல்ல வரத என்னாலையும் புரிஞ்சுக்க முடியும் ருத்ரா. இது எனக்கு தக்ஷகன் கொடுத்த வரம். வினாக்கா, இப்ப உன்னை எதுக்காக இங்க வரவழைச்சிருக்கேன் தெரியுமா? நாகலோகத்திலிருந்து வந்திருக்கிற அந்த ராஜநாகம் நாகராணி இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சுகிட்டு இருக்கா. அவளை தேடி கண்டுபிடிச்சு அவளை நீ உன் கையால சாகடிக்கணும். போய் அவளை அழிச்சிட்டு வா. போ வினாக்கா, போ. ஜெய் மகாகாளி. பாபா, கண்டிப்பா இந்த பினாக்கா அந்த நாகராணியை கொன்றுவான்ல? சந்தேகமே வேண்டாம் ருத்ரா. பினாக்க நாகனால முடியாத விஷயமே கிடையாது. அந்த நாகராணி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு சாகடி. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாகராணி, இன்னையோட உன் ஆட்டம் முடிஞ்சது. இந்த நாள் உனக்கு இறுதி நாள். ஏன் இப்படி எல்லாம் ஆகுது? திடுதிப்புன்னு மனசுக்குள்ள ஏதோ குழப்பம், சொல்லிக்க முடியாத ஒரு வேதனை. என்ன இது சித்தி? என்னமோ எனக்கு சொல்லிக்க முடியாத அளவுக்கு வேதனையா இருக்கு. ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சொல்லுங்க சித்தி, ஏதாவது பேசுங்க. இந்த வேதனைக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. அமிர்தா, எனக்கு உன்னோட குழப்பம் வேதனை எல்லாமே நல்லா புரியுது. ஆனா இது உன்னோட எதிரிகள் உன்னை தாக்க போறாங்கிறதுக்கு அறிகுறி. அவங்க உன்னை சாகடிக்க எல்லா விதத்திலயும் முயற்சி பண்றாங்க. இனிமே நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அமிர்தா. அப்படி இல்லைன்னா உன் உயிருக்கே ஆபத்து. யாரு சித்தி என்ன சாகடிக்கணும்னு நினைக்கிறது? யாரு யார் அந்த எதிரி? சொல்லுங்க சித்தி. அவங்க இங்க வந்து என்ன தாக்குறதுக்கு முன்னாடி நானே போய் அவங்கள பலி வாங்கிட்டேன். சொல்லுங்க சித்தி, அவங்க எங்க இருக்காங்க? என்ன மன்னிச்சிரு அமிர்தா. இந்த விஷயத்துல என்னால உன்கிட்ட எதையும் சொல்ல முடியாது. நான் சாபத்துக்கு ஆளா இருக்கிறதுனால என்னோட சக்தி பெருசா வேலை செய்யாது. ஆனா உன்னை தாக்க போறாங்கங்கிற விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப தெளிவா தெரியுது அமிர்தா. இன்னைக்கு உனக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு எனக்கு தெளிவா தெரியுது. அப்படின்னா நான் இப்போ என்ன செய்யணும் சித்தி? என்னோட எதிரிகள் யாருன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க கிட்ட இருந்து நான் எப்படி என்ன காப்பாத்திக்கிறது? அவங்க எந்த உருவத்துல எங்க இருந்து என்ன தாக்க வருவாங்கன்னு சொல்லுங்க. அதான் சொன்னேனே அமிர்தா, அவங்க எங்க இருந்து எப்படி உன்னை தாக்க வருவாங்கன்னு எனக்கு தெரியல.
இப்போ உனக்கு அந்த பரமேஸ்வரன் தான் ஒரு நல்ல வழியை காட்டணும். இல்ல சித்தி, அந்த சிவபெருமான் எனக்கு உதவ மாட்டான். அவனோட உதவியும் எனக்கு வேண்டாம். அவன் சுயநலக்காரன். அதனால்தான் சுயநலக்காரங்களா இருக்கிற மனுஷங்களுக்கு மட்டும் அவன் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கான். இப்ப எனக்கு வழி காட்ட வேண்டியது நீங்க மட்டும்தான், அந்த பரமேஸ்வரன் இல்ல. சொல்லுங்க சித்தி, சொல்லுங்க. என்ன ஆச்சு சித்தி, மௌனமா இருக்கீங்க? என்னோட அந்த எதிரிங்க யாருன்னு சொல்லுங்க. அவங்க எங்க இருக்காங்க, அவங்களை எங்க பார்க்க முடியும்னு சொல்லுங்க. அமிர்தா, டேய், நீ எல்லாம் ஒரு தம்பியாடா? உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குடா. நீ இவ்வளவு பெரிய துரோகியா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு நாளா நீ ரொம்ப நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, ஆனா இந்த இடத்துல குத்திட்டடா. நீ பெரிய ஏமாத்துக்கார. உனக்கு போய் இவ்வளவு உதவி செஞ்சேன் பாரு. எனக்கு அறிவில்லை. இத பார், இனிமே நீ என் மூஞ்சிலே முழிக்க வேண்டாம். இனிமே உன் சகவாசமே தேவையில்லை. இனிமே எதுவா இருந்தாலும் நீயே பாத்துக்கோ. அதுக்குள்ள எங்க போனா இவன்? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? இது என்ன புது நாடகமா? டேய், எந்திரிடா முதல்ல. நீ திட்டினதுல எந்த தப்பும் இல்ல பிரதர், நியாயம்தான். நீ எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்ப, ஆனா நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். போதும்பா போதும், இதோட உன் சகவாசம் போதும். இனி நான் உன் பக்கம் கூட வரவே மாட்டேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்டுக்கோ. இனிமே ஹெல்ப்னு என்கிட்ட வந்து நிக்காத. அப்படி சொல்லாத பிரதர். என்ன திட்டியும் உனக்கு திருப்தியா இல்லைன்னா இழுத்து நாள் அற விட்டுரு. ஆனா இப்படி நடுவில் என்ன கை விட்டுறாத, அப்புறம் எனக்கு அமிர்தா கிடைக்க மாட்டாங்க. டேய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ரூமுக்குள்ள வந்து காலை பிடிக்கிறியா? அதான் சொல்லுவாங்களே, சபையில போட்டு அடிச்சுட்டு சந்தில வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாவன். அப்படி இருக்கு உன் கதை. அதான் சாரின்னு சொல்றேன்ல பிரதர். ஏண்டா, நீ பண்ணது தப்புன்னு தெரியல? நான் உனக்கு எவ்வளவுலாம் உதவி செஞ்சிருப்பேன், ஆனா நீ என்னைய மாட்டி விட்டு பாக்குறியா? அது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தோணவே இல்லையா? ஒத்துக்கிறேன், நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். நான் தப்பிக்கிறதுக்காக அப்பா கிட்ட உன்னை மாட்டி விட்டுட்டேன். என்ன பண்றது பிரதர்? அப்பா கிட்ட திட்டு வாங்காம தப்பிக்கிறதுக்கு அந்த நேரத்துல எனக்கு வேற வழி தெரியலையே. நான் மட்டும் பள்ளியும் உன் மேல போட்டிருக்கலன்னா அப்பா அம்மா பாட்டி எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு விடிய விடிய சாமி ஆடி இருப்பாங்கண்ணா. அதனால்தான் சாரி பிரதர். இப்ப சாரி சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. உனக்கு கிடைக்க வேண்டிய அர்ச்சனை மங்கள ஆரத்தி எல்லாம் எனக்கு கிடைச்சது. இந்த பாரு, நாளையில இருந்து நீ ஆபீஸ்க்கு எங்க கூடவே வரணுமா? அப்பா சொல்லிட்டாரு. நாளையில இருந்தா? ஆமா. இம்பாசிபிள். நீ ஏதாவது சொல்லி மேனேஜ் பண்ணிக்கோ பிரதர். உனக்கே தெரியும், நான் விக்ரம் சார் கம்பெனில வேலைக்கு சேர்ந்தது அமிர்தா மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக தான். இப்ப திடீர்னு அந்த வேலையை விட்டுட்டா எனக்கும் அமிர்தாவுக்கும் கம்ப்ளீட்டா டச் விட்டு போயிடும். அது போட்டும், இப்ப நான் உங்களை விட்டுட்டு தூரமா வந்துட்டேன்னு வையேன், அப்புறம் இந்த ஜென்மத்துல அமிர்தா கிடைக்க மாட்டாளே. டேய், ஏன்டா இப்படி பண்ற? இங்க பாம்பு சாக மாட்டேங்குது, அங்க குச்சியும் உடைய மாட்டேங்குதுங்கிற மாதிரி அமிர்தாவும் உன்னை காதலிக்க மாட்டேங்கிறா, நீ அவளை விடவே மாட்டேங்கிற. இப்படியே போனா உங்க எல்லாருக்கும் நடுவுல நான் மாட்டிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க அவஸ்தைப்பட வேண்டியதான். இத பாரு அர்ஜுன், இது வரைக்கும் எப்படியோ, ஆனா இனிமே உனக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசுறது முடியாத காரியம். அதனாலதான் சொல்றேன், நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் சீக்கிரமா அவ பின்னாடி சுத்துறதை நிறுத்திட்டு டைரக்டா அவகிட்ட போய் உன் காதலை சொல்லி ஒத்துக்க வை. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இவ்வளவுதான் காதலிக்கிறேன், இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லு. அப்பவாவது எனக்கு முக்தி கிடைக்கும். புரியுதா உனக்கு? நானும் அதை தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். ஆனா என்ன பண்றது, அமிர்தா சம்மந்தமே இல்லாம இப்ப என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. நான் முதல் வேலையா எப்படியாவது அவங்களுக்கு என் மேல இருக்கிற கோவத்தை குறைய வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன லவ் பண்றதுக்கு கன்வின்ஸ் பண்ணணும். அது வரைக்கும் ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுனா. நீ என்னோட செல்ல அண்ணன் தானே, தம்பிக்காக இது கூடவா செய்ய மாட்ட? அண்ணன்னா பெரியவன். இவன் மேல கோவப்பட மாட்டேங்கிற வீக்னஸை புடிச்சுக்கிட்டு ரொம்ப மிஸ்யூஸ் பண்றான் அந்த பையன். என்ன பண்றது? தம்பியாச்சேன்னு சும்மாவும் விட முடியல. சரி அர்ஜுன், என்ன பண்றியோ பண்ணிக்கோ. ஆனா கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணை சம்மதிக்க வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வா. புரியுதா? உலகத்துல எந்த வேலை வேணாலும் செய்யலாம், ஆனா இந்த லவ் விஷயத்துல மட்டும் மீடியேட்டர் அட்வைசர்னு நிச்சயமா மாட்டிக்கவே கூடாது. அமிர்தா,
என்னம்மா தனியா உட்காந்து பேசிட்டு இருக்க? இல்ல போன்ல யார்கிட்டயாவது பேசிட்டு இருந்தியா? ஆமா, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாதியில ஏன் எழுந்து வந்துட்ட? உடம்பு சரியில்லையா? ஜுரம் எதுவும் வந்த மாதிரி தெரியலையே. என்னம்மா அமிர்தா, நானும் 2 நாளா உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ என்னமோ சோகமாவே இருக்க. என்னாச்சுமா? நான் ஏதாவது உன் மனசை புண்படுத்திட்டேனா? சச்சா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா. நீங்க என் மனசை எப்பவும் புண்படுத்த மாட்டீங்க. நீங்க எப்பவுமே என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. அப்போ உன்னோட கவலைக்கு என்னம்மா காரணம்? ஒன்றும் இல்லை, ஏதோ மனசு சரியில்லை தான். உனக்கு உன் அப்பா அம்மாவோட ஞாபகம் வருதா? இப்படி வருத்தப்படாத அமிர்தா. உன் மனசுல இருக்கிற வேதனை என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. அப்பா அம்மாவை பறி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதோ பாரு அமிர்தா, நான் உன் கூடவே இருக்கேன். உங்க அம்மா அளவுக்கு நான் உனக்கு அன்பையும் பாசத்தையும் கொட்ட முடியாம போகலாம். ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு உன்னை நல்லா பாத்துக்கிறேம்மா. நான் சொல்றது கேளுமா. தயவு செஞ்சு நீ இப்படி எல்லாம் வருத்தப்படாத. என்னால உன்னை இப்படி பார்க்க முடியலம்மா. குழந்தை இல்லைங்கிற வேதனையில இருந்த அந்த நேரத்துல நீ எனக்கு மகளா கிடைச்ச. உன்னோட வேதனையில உன் கஷ்டத்துல எனக்கும் பங்கு இருக்கு. உன் மனசுல என்ன வேதனையா இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லுமா. அமிர்தா, என் மடியில படுத்துக்கோமா. அப்பா அம்மா இறந்து போயிட்டா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட எங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு நான் இருந்ததே இல்லை. அப்படி இருந்தேன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மாவை பிரிஞ்சிருக்கிற வேதனை கஷ்டம் என்னங்கிறது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு? என்ன, உன் வாழ்க்கையில சின்ன வித்தியாசம். உன்னோட அப்பாவும் அம்மாவும் திரும்ப வர முடியாத இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ உன்கிட்ட இருக்கிறது அவங்க நினைவுகள் மட்டும்தான். அந்த நினைவுகளோட தான் நீ வாழணும். அதுதான்மா வாழ்க்கை. அது சரி, உன் அப்பா அம்மா யாருன்னு இது வரைக்கும் நீ சொல்லவே இல்லையே. அவங்க போட்டோ ஏதாவது வச்சிருக்கியா அமிர்தா? எனக்கும் உங்க அப்பா அம்மா முகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. போட்டோ இருந்தா எனக்கு காட்டுறியா? இல்லை, என்கிட்ட அப்பா அம்மாவோட போட்டோ எதுவும் அவங்க ஞாபகார்த்தமா இருந்தது அது மட்டும்தான். இப்போ அதுவும் இல்லை. ஓ, அதுக்காக தான் இவ்வளவு வருத்தப்படுறியா? சாச்சா, அப்படி நடந்திருக்க கூடாது. அப்பா அம்மா ஞாபகார்த்தமா வச்சிருந்த ஒரே ஒரு போட்டோ கூட தொலைஞ்சு போச்சுன்னா மனசு துடியா துடிக்கும்தான். ஆனா அதையே நினைச்சுக்கிட்டு இப்படி வேதனை பட்டுட்டு இருக்காத அமிர்தா. ஏன்னா நீ இப்படி வேதனை பட்டுட்டு இருக்கிறது என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு அமிர்தா. இப்ப நீ தூங்கு, காலையில பேசிக்கலாம். ஏங்க அமிர்தா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன் தெரியுமா? உங்களை என் மனைவி ஆக்கி இந்த வீட்டுக்குள்ள பர்மனெண்டா கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தோணுது. அதுக்காக தான் தினமும் உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன். உங்களை காதலிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேங்க. ஆனா உங்க மனசுல என் மேல காதல் வரவே மாட்டேங்குது. உங்களுக்கு பதிலா உங்க துப்பட்டா இந்த வீட்டுக்குள்ள வந்துருச்சு. இதுவே ஓரளவுக்கு எனக்கு பெரிய ஆறுதலா இருக்கு. இந்த துப்பட்டா வந்த மாதிரியே
நீங்களும் இந்த வீட்டுக்குள்ள வந்துடுவீங்கல்ல? மனசுக்குள்ள ஏதோ ஒரு குதூகலம் ஏற்படுது. எப்ப வருவீங்கன்னு துடியா துடிக்குது. என்னோட கனவெல்லாம் நினைவாகணும்னா முதல்ல நீங்க என்கிட்ட சிரிச்சு பேசணும். அதுக்கப்புறம் மனசார நான் உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லி ப்ரப்போஸ் பண்ணணும். இதெல்லாம் எப்ப நடக்குமோ எனக்கு ஒன்றும் புரியல. உங்க மேல நான் உயிரை வச்சிருக்கேன் அமிர்தா. அப்பா ஈஸ்வரா, உன்னதான் நம்பியிருக்கேன். அமிர்தாவை என்னோட மனைவி ஆக்கி சீக்கிரம் இந்த வீட்டுக்குள்ள வர மாதிரி பண்ணு. ப்ளீஸ், உன்னதான் நம்பியிருக்கேன், கைவிட்டுறாத. அமிர்தாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க இந்த வீட்டுக்குள்ள வர வரைக்கும் இந்த துப்பட்டா தான் எனக்கு எல்லாமே.